அனைவருக்கும் மிக முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல போகிறேங்க. இதை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இனிமேல் தினமும் நாம் ராசிபலன் ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு திருக்குறளையும் அதற்குண்டான விளக்கத்தையும் பார்த்துவிட்டு அதன் பிறகு அன்றைக்கான ராசி பலன்களை பார்க்கலாம்னு இருக்கோங்க. ஏன்னா திருக்குறளில் மனிதனுக்கு தேவையான மருத்துவம், அவனுடைய வாழ்வியல் தத்துவங்கள், எப்படி வாழ வேண்டும் என்கிற நெறிமுறைகள் அனைத்துமே ரொம்ப தெளிவாக அடங்கி இருக்குங்க. அப்படிப்பட்ட உலக பொதுமறையான திருக்குறளில் இருந்து இன்றைக்கி நாம் முதல் குறளை சண்முகம் ஐயா அவர்கள் கூறுவார்கள். முதல் திருக்குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. விளக்கம்: எழுத்துக்கள் எல்லாம் ஆ என்ற எழுத்தை அடிப்படையாக கொண்டுதான் தொடங்குகின்றன, இயங்குகின்றன. அதுபோலவே இந்த உலகமும் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் ஆதிபகவன் எனப்படும் கடவுளை அடிப்படையாக கொண்டே இயங்குகின்றன. எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பும் இறைவனை முழுமையாக வணங்கி தொடங்கினால் அந்த செயல் எந்த ஒரு தடையும் இல்லாமல் மிகச் சிறப்பாக வெற்றியடையும் என்பதுதாங்க இதனுடைய உண்மையான அர்த்தம். சரிங்க, இப்போ நாம் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க தகவல்களையும் ராசி பலன்களையும் ரொம்ப விரிவாக பார்ப்போம். இன்று ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆடி மாதம் 17ஆம் தேதி, தேய்பிறை சதுர்த்தி திதி இன்று இரவு 11:16 வரை இருக்குதுங்க. அதுக்கப்புறமா பஞ்சமி திதி தொடங்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரம் இன்று இரவு 9:37 வரை இருக்குதுங்க. அதுக்கப்புறமா உத்திரட்டாதி நட்சத்திரம் தொடங்குதுங்க. இன்று சித்த யோகமும் அமிர்த யோகமும் கலந்த ஒரு ரொம்ப அற்புதமான அதிர்ஷ்டகரமான நாளுங்க. இந்த மாதிரி 2 யோகங்களும் சேர்ந்து வர்றப்போ நாம் தொடங்குகிற எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு சிறு தடையும் இல்லாமல் முழுமையான வெற்றியை தேடித்தருங்க. இன்றைய நாளுக்கான சுப ஓரைகளை ரொம்ப கவனமாக எடுத்துக்கிட்டோம்னா, காலையில் 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் சுக்கிர ஓரை ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. அப்புறம் காலை 10:30 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும் குரு ஓரை வருதுங்க. மதிய நேரத்தில் 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் சுக்கிர ஓரை இருக்குதுங்க. திரும்பவும் சாயங்காலம் 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் புதன் ஓரை இருக்குதுங்க. இந்த நல்ல நேரங்களில் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப முக்கியமான காரியங்களை ரொம்ப தாராளமாக ஆரம்பிக்கலாங்க. புதுசாக ஏதாவது விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கணும், இல்லை பேங்க்கில் போய் முக்கியமான முதலீடுகள் செய்யணும், உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களை சந்தித்து பேசணும், கல்யாண பேச்சுவார்த்தைகள் நடத்தணும்னா இந்த சுப ஓரைகளை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. இந்த நேரத்தில் தொடங்குகிற காரியங்கள் உங்களுக்கு பெரிய நன்மையை சேர்க்குங்க. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதனால் ராகு காலம் மாலை 5:04 முதல் இரவு 6:37 வரை இருக்குதுங்க. யமகண்டம் மதியம் 12:24 முதல் பிற்பகல் 1:57 வரை இருக்குதுங்க. குளிகை நேரம் பிற்பகல் 3:31 முதல் மாலை 5:04 வரை இருக்குதுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த ராகு காலம், யமகண்டம், குளிகை நேரங்களை தவிர்த்துட்டு மற்ற நல்ல நேரங்களில் நீங்கள் உங்களுடைய சுப காரியங்களை வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப பெரிய வெற்றியையும் மன நிம்மதியையும் தேடித்தருங்க. அடுத்து இன்றைக்கு எந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குன்னு ரொம்ப கவனமாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மதியம் 3:30 வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதன் பிறகு மதியம் 3:30 மணிக்கு மேல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் முழுமையாக ஆரம்பமாகிறதுங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, சந்திரன் மீன ராசியில் செல்லும்போது அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானோடு சேர்க்கை பெறுகிறாருங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் சனியும் சந்திரனும் சேர்றது ஒரு புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய மன அழுத்தத்தையும் குழப்பத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதால குறிப்பாக சிம்மராசிக்காரர்கள் இன்றைக்கி மதியத்துக்கு மேலே ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இதை பற்றி சிம்மராசி பலன்களில் நான் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கேன். அதை கவனமாக கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க. அடுத்து இன்றைய விசேஷம் என்னவென்று பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஆடி மாதத்தில் வரக்கூடிய ரொம்ப விசேஷமான 3வது ஞாயிற்றுக்கிழமைங்க.
ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால சூரிய பகவானுக்கும், ஆடி ஞாயிறு அப்படிங்கிறதால சக்தி வடிவமான அம்மனுக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளுங்க. இன்றைக்கி காலையில் நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக எழுந்து குளித்து முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற அம்மன் படத்துக்கு முன்னாடி வேப்பிலை வச்சு நெய் விளக்கு அல்லது எலுமிச்சை விளக்கு ஏற்றி மனசார ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இத்தனை நாளாக இருந்து வந்த தீராத பண கஷ்டங்கள், மன கஷ்டங்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமாக விலகிடுங்க. கண் திருஷ்டிகள், காரிய தடைகள் எல்லாம் விலகி குடும்பத்தில் பெரிய நிம்மதியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போய் கூழ் ஊற்றி வழிபடுறது குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை அள்ளி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட இறுதியில் நாளைய விசேஷம் பற்றியும் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை முழுசாக பார்த்து அதையும் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை ரொம்ப விரிவாக பார்ப்போம். மேஷராசிக்காரர்களே, கைமாறு கருதாமல் நீங்கள் செய்யும் உதவியானது ஒரு சின்ன விதை போன்றதுங்க. அது உங்களுக்கே தெரியாமல் ஒரு நாள் வளர்ந்து மிகப்பெரிய ஆலமரமாகி உங்களுக்கே நிழலாகவும் உறுதுணையாகவும் இருக்க போகுதுங்க. அந்த அளவுக்கு எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் உதவிகரமாக வாழும் உயர்ந்த நற்குணம் கொண்டவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைக்கி நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பல புதிய வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் தேடித்தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய போகுதுங்க. மனசில் இத்தனை நாளாக இருந்து வந்த தேவையற்ற சஞ்சலங்கள், எதிர்காலத்தை பற்றிய பயங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக விலகி இன்றைக்கி ஒரு தெளிவான தீர்க்கமான முடிவுக்கு நீங்கள் வருவீங்க. குடும்பத்தில் எல்லார் மத்தியிலையும் உங்கள் பேச்சுக்கு கூடுதல் மதிப்பும் மரியாதையும் கிடைக்குங்க. கணவன் மனைவிக்கு நடுவில் இத்தனை நாளாக இருந்து வந்த சின்ன சின்ன பிணக்குகள், ஊடல்கள் எல்லாம் காற்றில் கரைந்து காதலும் அன்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால குடும்பத்தோட வெளியில் எங்காவது ஹோட்டலுக்கோ அல்லது சினிமாவுக்கோ போய் ரொம்ப சந்தோஷமாக பொழுதை கழிப்பீங்க. வீட்டில் பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. அவங்களோட ஆலோசனைகளை கேட்டு நடக்கிறது உங்களுக்கு பெரிய நன்மையை சேர்க்குங்க. பண வரவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப திருப்திகரமாகவே இருக்குங்க. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு தொகையோ அல்லது ரொம்ப நாளாக வராதுன்னு நினச்ச பழைய பாக்கியோ இன்றைக்கி எந்த சிக்கலும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. வியாபாரத்தில் உங்களோட பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. அதனால் விற்பனை ரொம்ப மும்முரமாக நடக்குங்க. புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாமான்னு ரொம்ப ஆழமாக யோசித்து ஒரு நல்ல முடிவுக்கு வருவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஓய்வு நாளாக இருந்தாலும் மனசில் ஒரு பெரிய நிம்மதி இருக்குங்க. நாளைக்கு ஆஃபீஸில் என்ன செய்யணுங்கிற திட்டங்களை இன்றைக்கே ரொம்ப சிறப்பாக வகுத்து வச்சுக்குவீங்க. உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரம் 11ஆம் வீட்டில் போகிறதால லாபங்கள் பல வழிகளில் தேடி வருங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எதிர்பாராத நல்ல செய்திகள் வந்து சேருங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு ரொம்ப தாராளமாக திருப்தியாக இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு புது முயற்சியிலும் இன்றைக்கி நல்ல வெற்றி கிடைக்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ரிஷபராசிக்காரர்களே, உண்மையாக இருக்கும் இதயங்களுக்கு இங்கு காயங்கள் கொஞ்சம் அதிகம்தாங்க. ஏன்னா தங்களை தற்காத்து கொள்வதற்காக பொய் சொல்லி நடிக்க உங்களுக்கு ஒருபோதும் தெரியாது. அதனால் எப்பொழுதும் தூய்மையான இதயத்துடன் நேசமாக யார் என்ன நினைத்தாலும் உண்மையின் பக்கம் மட்டுமே நிற்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைக்கி உங்களுக்கு பணப்புழக்கம் நீங்கள் எதிர்பார்க்குறத விட ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க. 10ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதால உங்களோட கர்மஸ்தானம் ரொம்ப வலுவடையுங்க. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலோ வியாபாரமோ இன்றைக்கி ரொம்ப அமோகமாக நடக்குங்க. ரொம்ப நாளாக உங்களுக்கு வர வேண்டிய ஒரு பெரிய தொகை இன்றைக்கி எந்த சிக்கலும் இல்லாமல் எந்த தடையும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. அதை வச்சு பல நீண்ட நாள் கடன்களை நீங்கள் அடைச்சி முடித்து ரொம்ப நிம்மதியாக பெருமூச்சு விடுவீங்க. குடும்பத்தில் எல்லாரும் உங்கள் பேச்சை கேட்டு ரொம்ப மரியாதையாக கீழ்ப்படிந்து நடப்பாங்க. கணவன் மனைவிக்கு நடுவில் ரொம்ப இணக்கமான சந்தோஷமான சூழ்நிலை நிலவுங்க. உங்கள் வாழ்க்கை துணை உங்களோட மனசு அறிஞ்சு நடந்துப்பாங்க. உங்களோட எல்லா கஷ்ட நஷ்டத்துலேயும் தோள் கொடுப்பாங்க. உங்கள் பிள்ளைங்க தங்களோட தனிப்பட்ட திறமையால் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ ஒரு பெரிய பரிசை வாங்கி வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெரிய பெருமையை தேடி தருவாங்க. வீட்டில் சுபகாரியங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை, குறிப்பாக கல்யாண பேச்சுகளை இன்றைக்கி தாராளமாக வச்சுக்கலாங்க. அது ரொம்ப சாதகமாக முடியுங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து போகிறதால வீடே ரொம்ப கலகலப்பாக ஒரு திருவிழா மாதிரி இருக்குங்க.
தொழில் செய்கிற இடத்துல உங்களோட புது ஐடியாக்கள்லாம் ரொம்ப சக்ஸஸ் ஆகுங்க. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யணும்னு நினச்சா இன்றைக்கி அதுக்கு ரொம்ப அருமையான நாளுங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நிம்மதியான நாளுங்க. இத்தனை நாளாக பெண்டிங்கில் இருந்த தனிப்பட்ட வேலைகளையெல்லாம் இன்றைக்கி ரொம்ப சுலபமாக எந்த டென்ஷனும் இல்லாமல் செஞ்சு முடிச்சிடுவீங்க. பெண்களோட நீண்ட நாள் ஆசைகள் இன்றைக்கி நிறைவேறுங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுல அதிக ஆர்வம் செலுத்துவீங்க. ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக உணர்வீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி தொட்ட காரியங்களெல்லாம் துலங்குங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்தில் ரொம்ப சந்தோஷமான சம்பவங்கள் நடக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நாளாக இருந்த ஒரு மனப்பிரச்சனை இன்றைக்கி தீர்ந்துடுங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிதுன ராசிக்காரர்களே, தேன் சிந்தும் மலர்களைப் போல சிலர் அழகாக பேசினாலும் அதில் முட்கள் மறைந்திருப்பதை உங்களால் முதல் பார்வையிலேயே எளிதாக கண்டுபிடிச்சிட முடியுங்க. அந்த அளவுக்கு அடுத்தவர்களை எடை போடும் அதீத சக்திக்கும் புத்தி கூர்மைக்கும் சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைக்கி 9ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறதால உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமான யோகமான நாளாக அமையப்போகுதுங்க. தந்தை வழியிலிருந்து ஒரு பெரிய ஆதரவும் பொருளாதார லாபமும் உங்களுக்கு தேடி வருங்க. மனசில் இத்தனை நாளாக இருந்த ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி ரொம்ப நிம்மதியாக பறவை மாதிரி சுதந்திரமாக ஃபீல் பண்ணுவீங்க. தள்ளிப்போன முக்கியமான வேலைகளை, புதிய திட்டங்களை இன்றைக்கி காலையில் முதலே தாராளமாக நீங்கள் தொடங்கலாங்க. அது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ரொம்ப வேகமாக நடந்து முடியுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சின்ன மனக்கசப்புகள், கோபதாபங்கள் எல்லாம் பனி மாதிரி நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப விட்டு கொடுத்து அன்பாக பேசி மகிழ்வீங்க. ரொம்ப நாளாக வீட்டிலிருந்து வந்த ஒரு குழப்பம் இன்றைக்கி தீர்ந்து ஒரு நல்ல தெளிவு பிறக்குங்க. உங்களோட பொருளாதார நிலைமை இன்றைக்கி பகலுக்கு மேலே ரொம்பவே பிரமாதமாக இருக்குங்க. எதிர்பாராத வகையில் தனவரவு உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்துங்க. வியாபாரத்தில் ரொம்ப நாளாக இருந்த ஒரு மந்த நிலை மாறி இன்றைக்கி நல்ல லாபம் கிடைக்க ஆரம்பிக்குங்க. வாடிக்கையாளர்கள்கிட்ட ரொம்ப கனிவாக பேசி உங்களோட பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு டெவலப் பண்ணுவீங்க. பழைய சரக்குகள்லாம் இன்றைக்கி முழுமையாக விற்று தீருமைங்க. அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப நல்ல மாற்றங்கள் நடக்குங்க. ரொம்ப நாளாக நீங்கள் திட்டமிட்டிருந்த ஒரு ஆன்மீக பயணத்தை இன்றைக்கி குடும்பத்தோடு மேற்கொள்வீங்க. அதனால் மனசுக்கு பெரிய சாந்தி கிடைக்குங்க. வெளிநாட்டிலேருந்து ரொம்ப நல்ல செய்திகள் தேடி வருங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கி கல்வியில் ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. ஞாபக சக்தி பல மடங்கு அதிகமாக இருக்குங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நல்ல பண வரவு இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்களில் அமோகமான வெற்றி கிடைக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்தில் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகுங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. கடகராசிக்காரர்களே, அளவுக்கு அதிகமாக நாம் அன்பை கொடுத்தால் அங்கே அதற்கான உண்மையான மதிப்பு கிடைப்பதில்லை என்பதை அனுபவபூர்வமாக புரிந்து கொண்டு அன்பாக இருந்தாலும் கோபமாக இருந்தாலும் அதை அளவோடு காட்டக்கூடிய பக்குவம் அடைந்தவர்கள் நீங்கள் தாங்க. எல்லோர் மீதும் எல்லையில்லாத பாசம் வைத்திருக்கும் இரக்க குணம் கொண்டவர்கள். இன்றைக்கி உங்களுக்கு மதியம் 3:30 மணி வரைக்கும் சந்திராஷ்டம நாளுங்க. அதனால் மதியம் 3:30 மணி வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கவனமாக உஷாராக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அது வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு புது முயற்சியிலும் புதிய முதலீடுகள்லையும் கட்டாயம் இறங்க வேண்டாங்க. 8ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிறதால கொஞ்சம் மன உளைச்சல், தேவையற்ற பயம், குழப்பங்கள் வந்து போகுங்க. கோபப்பட்டு எந்த ஒரு அவசர முடிவும் எடுக்க வேண்டாம். வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்துடுறது குடும்ப அமைதியை காக்குங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருங்க. புதுசாக யாருக்கும் பணம் கடனாக கொடுக்க வேண்டாம். ஆனால் மதியம் 3:30 மணிக்கு மேலே சந்திரன் 9ஆம் வீட்டுக்கு மாறுறதால அதுக்கப்புறம் உங்கள் மனசில் ஒரு பெரிய நிம்மதியும் தெளிவும் பிறக்குங்க. காலையில் இருந்த டென்ஷன் எல்லாம் சாயங்காலமாக குறைஞ்சி முகம் ரொம்ப மலர்ச்சி ஆகுங்க. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு காலையில் மந்தமாக இருந்தாலும் சாயங்காலத்துக்கு மேலே வியாபாரம் ரொம்ப சூடு பிடிக்குங்க. வாடிக்கையாளர்கள்கிட்ட எந்த வாக்குவாதமும் வச்சுக்காதீங்க. அமைதியாக அவங்க சொல்கிறதை கேட்டுக்கோங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் வேகத்தை குறைச்சி ரொம்ப நிதானமாக போயிட்டு வாங்க.
ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சோர்வு வரலாங்க. அதனால் போதுமான அளவு ஓய்வு எடுத்துக்கோங்க. பெண்களுக்கு வீட்டில் வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அதனால் சின்னதாக டென்ஷன் வரலாம். அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி புது முயற்சிகளில் இறங்க வேண்டாங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியாக இருக்கிறது மட்டுமே இன்றைக்கி நல்ல பலனை கொடுக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமெங்க. மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சிம்மராசிக்காரர்களே, தோல்வி என்பது முடிவல்ல, வெற்றி என்பது எளிதல்ல என்பதை முழுமையாக புரிந்து லட்சியத்தை அடைவதற்காக எந்த சூழ்நிலையிலும் துவண்டு போகாமல் முழு முயற்சியுடன் தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கும் அசுர பலம் கொண்ட லட்சியவாதிகள் நீங்கள் தாங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் சோதனையான, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தாங்க இருக்குது. ஏன்னா மதியம் 3:30 மணிக்கு மேலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிற நாளுங்க. அதுவும் சாதாரண சந்திராஷ்டமம் இல்லைங்க. சந்திரன் மீனராசியில் செல்லும்போது அங்கே ஏற்கனவே இருக்கிற சனியோடு போய் சேர்க்க பெறுறாரு. ஜோதிடத்தில் சனியும் சந்திரனும் சேர்றது ஒரு கடுமையான மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய புணர்ப்பு தோஷ அமைப்புங்க. அதனால் இன்றைக்கி மதியத்துக்கு மேலே உங்களுக்கு இனம் புரியாத ஒரு பயம், மனச்சோர்வு, ஒரு விதமான மன உளைச்சலெல்லாம் வர வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் ரொம்ப கவனமாக அடியெடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களோட அந்த வேகமான அதிரடியான குணத்தை இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு பொறுமையை கையாளுறது ரொம்ப அவசியமுங்க. குடும்பத்தில் யார்கிட்டையும் அதிகார தோரணையில் பேச வேண்டாங்க. அது பெரிய மனக்கசப்பை உருவாக்குங்க. கணவன் மனைவிக்கு நடுவில் விட்டு கொடுத்து போகிறது மூலமாக பல பெரிய பிரச்சனைகளை இன்றைக்கி நீங்கள் தடுத்து நிறுத்தலாங்க. பண விஷயத்தில் இன்றைக்கி ரொம்ப உஷாராக இருக்கணும். யாரை நம்பியும் பெரிய தொகையை கடனாக கொடுக்கக்கூடாதுங்க. ஏமாற்றம் வர வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இன்றைக்கி வழக்கமான விற்பனை இருக்குமே தவிர பெரிய அளவில் லாபத்தை எதிர்பார்க்க முடியாதுங்க. அதனால் புதுசாக எந்த ஒரு பெரிய முதலீட்டையும் இன்றைக்கி செய்ய வேண்டாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி லீவு நாளாக இருந்தாலும் ஆபீஸ் சம்பந்தமான சில குழப்பங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குங்க. வண்டி வாகனங்களில் வெளியில் போகும்போது ரொம்ப கவனமாக டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் கடைப்பிடிச்சு போயிட்டு வாங்க. இரவு நேரத்தில் சரியாக தூக்கம் வராமல் மனசு கொஞ்சம் அலைபாயுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கோபத்தை குறைச்சிக்கிறது நன்மையை சேர்க்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு வாக்குவாதத்திலும் ஈடுபட வேண்டாங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கன்னிராசிக்காரர்களே, மழைதான் பூக்களை வளர்க்கிறது, இடிகள் அல்ல. அதுபோல கத்தி பேசுவதை விட இங்கிதமான கனிவான பேச்சால் எப்பேற்பட்ட காரியத்தையும் மிக எளிதாக சாதிக்கலாம் என்று முழுமையாக நம்பும் சாதுரியமான மனிதர்கள் நீங்கள் தாங்க. இன்றைக்கி உங்களுடைய கடினமான உண்மையான உழைப்புக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்க போகுதுங்க. சந்திரன் 7ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதால இன்றைக்கி உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக ஒரு பெரிய அதிர்ஷ்டமும் பொருளாதார ஆதரவும் தேடி வருங்க. நீங்கள் ரொம்ப நாளாக மனசில் நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு நல்ல காரியம் இன்றைக்கி எந்த ஒரு தடையும் இல்லாமல் ரொம்ப சுலபமாக நடந்து முடியுங்க. குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அனுசரணையாகவும் ஆதரவாகவும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்கு நடுவில் புரிதல் ரொம்ப நல்லா இருக்குங்க. விட்டு கொடுத்து போகிற குணம் இன்றைக்கி உங்ககிட்ட அதிகமாக இருக்குங்க. உங்கள் குழந்தைங்க தங்களோட திறமையால் உங்களுக்கு பெரிய பெருமை சேர்ப்பாங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப திருப்திகரமாக இருக்குங்க. நீங்கள் முந்தி செஞ்ச சேமிப்புகள், இன்சூரன்ஸ், முதிர்வு தொகைகள் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் கை கொடுக்குங்க. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்கிறதுக்கு, புது கிளைகள் தொடங்கிறதுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையான நாளுங்க. உங்களோட வியாபார கணக்குகள்லாம் ரொம்ப சரியாக பெரிய லாபத்தை கொடுக்குங்க. ரொம்ப நாளாக விற்காமல் கிடங்கில் இருந்த சரக்குகளெல்லாம் இன்றைக்கி முழுமையாக விற்று தீருமெங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக ஒரு புது எனர்ஜியோட ஃபீல் பண்ணுவீங்க. பெண்கள் வீட்டை சுத்தப்படுத்துறதுலேயும் புதுசாக ஏதாவது சுவையான உணவுகளை சமைச்சு பார்க்குறதுலேயும் அதிக ஆர்வம் செலுத்துவாங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு உங்களை ரொம்ப பாராட்டி பேசுவாங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கி கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. மனசு ரொம்ப ஒருமுகப்படுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி தொட்ட காரியங்களெல்லாம் துலங்குங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நாளாக மனசில் இருந்த கவலைகளெல்லாம் இன்றைக்கி தீர்ந்துடுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்தில் சுப செய்திகள் தேடி வருங்க. பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. துலா ராசிக்காரர்களே,
வார்த்தைகளில் காட்டும் அன்பை விட வாழ்க்கையில் செயல்களில் காட்டும் அன்பே உண்மையானது என்பதை உணர்ந்து முக அழகை விட மன அழகிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் யதார்த்தவாதிகள் நீங்கள் தாங்க. தராசு போல எப்பொழுதும் நியாயத்தின் பக்கம் மட்டுமே நிற்கும் நீதிமான்கள். இன்றைக்கி உங்களுக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறதால உங்களோட எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க. எதிரிகளை ரொம்ப ஈஸியாக வீழ்த்திடுவீங்க. மனசுக்கு பெரிய நிம்மதியையும் அளவில்லாத சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையுங்க. குடும்பத்தில் ரொம்ப நாளாக பார்க்க நினச்ச சொந்தக்காரங்க வருகையால் வீடே ரொம்ப கலகலப்பாக ஒரு திருவிழா மாதிரி மாறுங்க. கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப அந்யோன்யம் இருக்குங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிசுகள் கொடுத்து ரொம்ப மகிழ்வீங்க. பழைய இனிமையான நினைவுகளை பகிர்ந்துக்குவீங்க. உங்கள் குடும்பத்தில் பல வருஷமாக இருந்த ஒரு பழைய சொத்து பிரச்சனை இன்றைக்கி ரொம்ப சுமூகமாக யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பேசி தீர்க்கப்படுங்க. பணப்புழக்கம் உங்களுக்கு இன்றைக்கி ரொம்பவே தாராளமாக அமோகமாக இருக்குங்க. பழைய கடன்களை ஒட்டுமொத்தமாக அடைக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வருங்க. தொழில் செய்கிற இடத்துல உங்கள் கூட்டாளிகள் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக பக்கபலமாக இருப்பாங்க. வியாபாரம் ரொம்ப சுறுசுறுப்பாக பரபரப்பாக நடக்குங்க. புதுசாக வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுப்பாங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப லக்கியான நாளுங்க. உங்களோட திறமைக்கு ஏற்ற புது வாய்ப்புகள், புது ஒப்பந்தங்கள் நிறைய கதவை தட்டுங்க. ஆபீஸ் வேலைகள் எதுவும் இல்லாமல் இன்றைக்கி முழு நாளையும் உங்கள் குடும்பத்துக்காக ரொம்ப சந்தோஷமாக ஒதுக்குவீங்க. பெண்களோட நிர்வாக திறமையை மற்றவங்க ரொம்ப பாராட்டுவாங்க. ஆரோக்கியம் ரொம்பவே சீராக இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாளாக அமையுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுக்கிற முயற்சிகளெல்லாம் ரொம்ப நல்லபடியாக வெற்றியில் முடியுங்க. வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, தாமரை சேற்றுடன் வாதாடுவதில்லை, அதனுடன் சண்டை போடுவதும் இல்லை. அது மலர்வதிலும் ஒளிர்வதிலுமே தன் முழு கவனத்தை செலுத்துகிறது. அதுபோல மற்றவர்களுடன் வீண் சண்டை போடாமல், உங்களை சுற்றி இருப்பவர்கள் என்ன நினைத்தாலும் கவலைப்படாமல் உங்கள் பணிகளை மட்டும் சிறப்பாக முடிக்கும் திறமைசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைக்கி உங்களோட அந்த தைரியமான அதிரடியான முடிவுகள் உங்களுக்கு பெரிய வெற்றியை தேடித்தரப்போகுதுங்க. 5ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறதால உங்கள் அறிவாற்றல் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யுங்க. தொழிலில் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்த ஒரு புது முயற்சியை இன்றைக்கி தைரியமாக எடுத்து பார்ப்பீங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்ல லாபத்தை எதிர்காலத்தில் கொடுக்குங்க. குடும்பத்தில் உங்கள் முடிவுகளுக்கு எல்லாரும் ரொம்ப பெரிய ஆதரவு கொடுப்பாங்க. கணவன் மனைவி 2 பேருக்கு நடுவில் அன்பும் காதலும் பெருகும். ஒருத்தர் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு எதிர்காலத்துக்கான திட்டங்களை ரொம்ப ஆக்கப்பூர்வமாக போடுவீங்க. பணவரவு இன்றைக்கி ரொம்ப தாராளமாக எந்த தடையும் இல்லாமல் இருக்குங்க. நீங்கள் எதிர்பாராத வகையில் முந்தி செஞ்ச முதலீடுகளில் இருந்து இன்றைக்கி நல்ல லாபம் சேருங்க. ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்த ஒரு சின்ன உடல்நல பிரச்சனை இன்றைக்கி சரியான ஓய்வால் முழுமையாக குணமாகி ரொம்ப சுறுசுறுப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் பிள்ளைங்க மூலமாக இன்றைக்கி ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி சேருங்க. வண்டி வாகனங்களில் பயணங்கள் செய்யும்போது ரொம்ப மனசுக்கு திருப்தியாக சந்தோஷமாக இருக்குங்க. பெண்கள் இன்றைக்கி வீட்டை புதுப்பிக்கிறதுக்கான வேலைகளில், இன்டீரியர் டிசைனிங் வேலைகளில் ரொம்ப ஆர்வமாக ஈடுபடுவாங்க. நண்பர்களோடு சேர்ந்து வெளியில் எங்காவது ஹோட்டலுக்கு போயிட்டு வர்ற வாய்ப்பு இருக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஆர்வம் இருக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்குங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நாளாக தள்ளி போன சுப காரியங்களெல்லாம் இன்றைக்கி கைகூடுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்தில் மனசுக்கு இதமான மகிழ்ச்சியான செய்திகள் சேருங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. தனுசு ராசிக்காரர்களே, யாரையும் முழுமையாக மாற்ற முடியாது என்பதால் அவரவர் குணத்திற்கு தகுந்தாற்போல அவர்களை ஏற்றுக்கொள்வதே புத்திசாலித்தனம் என்று உணர்ந்து வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து உங்களுக்கான தனிப்பாதையில் எப்பொழுதும் நேர்மையாக பயணிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைக்கி 4ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறதால வீட்டில் ரொம்ப சந்தோஷமான மறக்க முடியாத சம்பவங்கள் நடக்குங்க. தாயார் வழியிலிருந்து ஒரு பெரிய ஆதரவும் நன்மையும் கிடைக்குங்க. காலையில் எழுந்த உடனே ஒரு நல்ல செய்தியை கேட்டு உங்கள் மனசு ரொம்ப குளிர்ந்து போகுங்க. குறிப்பாக உங்கள் குழந்தைங்க மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை,
சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்குங்க. அவங்களோட கல்வி அல்லது வேலை சம்பந்தமாக ஒரு நல்ல முடிவு, ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இன்றைக்கி தெரிய வருங்க. கணவன் மனைவி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அன்பாக அந்யோன்யமாக இருப்பீங்க. விட்டு கொடுத்து போகிற குணம் இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. பணப்புழக்கம் இன்றைக்கி ரொம்ப தாராளமாக கை நிறைய இருக்குங்க. புதுசாக ஒரு தொழில் தொடங்கிறதுக்கான முயற்சிகளை இன்றைக்கி நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாங்க. அதில் கட்டாயம் எதிர்காலத்தில் பெரிய வெற்றி இருக்குங்க. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிருந்த ஒரு நிலமோ அல்லது வாகனமோ இன்றைக்கி வாங்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் ரொம்ப சுமூகமாக முடியுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஓய்வு நாளாக இருந்தாலும் சக ஊழியர்களோட ஃபோனில் பேசி ரொம்ப கலகலப்பாக இருப்பீங்க. ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பாக எந்த குறையும் இல்லாமல் இருக்குங்க. பெண்களுக்கு வீட்டில் ஒரு கலகலப்பான சூழ்நிலை இருக்குங்க. உறவினர்கள் வருகையால் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சுறுசுறுப்பான பல புதிய விஷயங்களை கற்றுக்கிற நாளாக அமையுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலையும் நன்மைகள் தேடி வருங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பணவரவு ரொம்ப அமோகமாக இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்களெல்லாம் ரொம்ப சுலபமாக வெற்றியில் முடியுங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகர ராசிக்காரர்களே, நேற்று நடந்த கசப்பான விஷயங்களை நினைத்து இன்று அழாமல், இன்று நடந்ததை நினைத்து நாளை கவலைப்படாமல், மாற்றம் ஒன்றே என்றும் மாறாதது என்ற தெளிவான சிந்தனையுடன் உழைப்பை மட்டுமே நம்பி வெற்றி நடை போடுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைக்கி உங்கள் உழைப்புக்கேற்ற ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதால உங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் பல மடங்கு உயருங்க. ரொம்ப நாளாக நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு பொருள் இன்றைக்கி உங்கள் கைக்கு வந்து சேருங்க. குடும்பத்தில் எல்லாரும் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக, ரொம்ப பக்கபலமாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்தாலும் நீங்களே இறங்கி போய் அதை பேசி சரி பண்ணி ரொம்ப அன்பாக மாறிடுவீங்க. உடன் பிறந்த சகோதரர்கள் உங்களுக்கு எல்லா வகையிலையும் ஆதரவாக இருப்பாங்க. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை, புது எலக்ட்ரானிக் பொருட்களை இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக வாங்குவீங்க. பணவரவு இன்றைக்கி ரொம்பவே திருப்திகரமாக அதிகமாகவே இருக்குங்க. பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல வழி பிறக்குங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவில் லாபம் கிடைக்குங்க. புதிய வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் தேடி வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை விற்பனை அமோகமாக இருக்குங்க. வீட்டில் பெரியவங்களோட உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியுங்க. அவங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. பெண்களோட ஆலோசனைகளுக்கு வீட்டில் நல்ல வரவேற்பு இருக்குங்க. அவங்க சொல்கிறபடி குடும்பத்தில் பல காரியங்கள் நடக்குங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கி படிப்பில் நல்ல கவனம் செலுத்துகிற ரொம்ப அமைதியான நாளாக இருக்குங்க. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் நடக்குங்க. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு புது முயற்சிகளில் பெரிய வெற்றி கிடைக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்தில் ரொம்ப அமைதியும் பெரிய நிம்மதியும் கிடைக்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கும்பராசிக்காரர்களே, நதி ஒருபோதும் பின்னோக்கி ஓடாது. அதுபோல் நடந்ததை விட்டுவிட்டு எதிர்காலத்தை பற்றி யோசித்து உங்களுக்கான புதிய பாதையை தைரியமாக உருவாக்கி கொள்ளும் முற்போக்கு சிந்தனையாளர்கள் நீங்கள் தாங்க. எப்பொழுதும் புதுமைகளை விரும்புபவர்கள். இன்றைக்கி 2ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறதால உங்களுடைய வாக்குவன்மை ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. உங்கள் பேச்சை கேட்டு பல காரியங்கள் இன்றைக்கி நல்லபடியாக முடிவுக்கு வருங்க. இன்றைக்கி நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக ஒரு புது எனர்ஜியோட ரொம்ப வேகமாக இயங்குவீங்க. ரொம்ப நாளாக பார்க்காத பழைய நண்பர்களை சந்தித்து பேசி பழைய பள்ளிப்பருவ நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்துகிற ஒரு புது மார்க்கெட்டிங் ஐடியா, புது உத்தி வாடிக்கையாளர்களை ரொம்பவே கவர் பண்ணி லாபத்தை அள்ளி கொடுக்குங்க. தொழிலில் புதுசாக முதலீடு செய்கிறதுக்கு, புது கூட்டாளிகளை சேர்க்கிறதுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு நடுவில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் ரொம்ப மனம் விட்டு பேசி மகிழ்வீங்க. உங்களோட வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒரு பெரிய ஆலோசனையை வழங்குவாங்க. அது உங்களோட குடும்ப நிர்வாகத்துக்கோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. பண நிலைமை ரொம்பவே நல்லா இருக்குங்க. எதிர்பாராத வகையில் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்குங்க. ஒரு பெரிய பண வரவு வந்து உங்களை ஆச்சரியப்படுத்துங்க. இன்றைக்கி நாள் முழுவதும் ஆன்மீக காரியங்களில், கோயில் குளங்களுக்கு போயிட்டு வர்றதில் ஈடுபாடு அதிகமாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க.
ரொம்ப ஃபிட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. பெண்களுக்கு இன்றைக்கி ரொம்ப புத்துணர்ச்சியான நாளுங்க. தங்களுக்கு பிடிச்சமான கலைகளில் ஈடுபடுவாங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப லக்கியான அதிர்ஷ்டகரமான நாளுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாம் முழுமையாக துலங்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்துக்கு மேல் ரொம்ப சந்தோஷமான செய்திகள் வந்து சேருங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மீனராசிக்காரர்களே, நீங்கள் விழும்போது உங்களை தூக்க வராத கைகளை நம்பாமல் துணிந்து நின்று தனித்து செயல்பட்டு உங்கள் சொந்த பலத்தால் வெற்றி பெறும் அசாத்தியமான தைரியம் கொண்டவர்கள் நீங்கள் தாங்க. அனைவரிடமும் அளவற்ற அன்பு காட்டும் மென்மையான மனிதர்கள். ஆனால் இன்றைக்கி உங்கள் ஜென்ம ராசியிலேயே சந்திரன் சஞ்சாரம் செய்கிறாருங்க. அதோட சனி பகவானும் அங்கேயே இருக்கிறதால இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் சோதனையான நாளாக தாங்க இருக்குது. ஏன்னா சந்திரனும் சனியும் ஒன்றா சேர்றது ஒரு பெரிய மன உளைச்சலையும் சோர்வையும் கொடுக்கக்கூடிய புணர்ப்பு தோஷ அமைப்புங்க. அதனால் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு தேவையற்ற கோபம் வரலாம். அதனால் குடும்பத்தில் யார்கிட்டையும் எந்த வாக்குவாதமும் வச்சுக்காதீங்க. கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் குறையாமல் பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் தான் விட்டு கொடுத்து போகணும். விவாதங்களை தவிர்க்கணும். உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் செஞ்ச தான தர்மங்களுக்கு இன்றைக்கி பல வழிகளில் எதிர்பாராத நன்மைகள் தேடி வருங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த ஒரு அம்மன் கோயிலுக்கோ அல்லது ஆன்மீக தலத்துக்கோ இன்றைக்கி குடும்பத்தோடு ரொம்ப அமைதியாக போயிட்டு வருவீங்க. அதனால் மனசுக்கு பெரிய நிம்மதி கிடைக்குங்க. தொழில் செய்கிற இடத்துல ரொம்ப சுமூகமான சூழ்நிலை நிலவுங்க. வாடிக்கையாளர்கள் உங்களோட கனிவான பேச்சால் ஈர்க்கப்பட்டு லாபத்தை பல மடங்கு அதிகரிப்பாங்க. வீட்டில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை முக்கிய முடிவுகளை எடுப்பதை இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சிறப்பான படிப்பில் அதிக ஆர்வம் செலுத்தக்கூடிய நாளுங்க. உடல் ஆரோக்கியத்தில் சின்னதாக தூக்கமின்மை, சோர்வு, தலைவலி மாதிரி தொந்தரவுகள் வருங்க. பெண்களுக்கு இன்றைக்கி எல்லார் மத்தியிலையும் ரொம்ப நல்ல பெயர் கிடைக்குங்க. ஆனால் மனசுக்குள்ளே ஒரு சின்ன கவலை இருந்துக்கிட்டே இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா காரியங்களும் ரொம்ப ஈஸியாக முடியுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பண வரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எடுக்கிற முயற்சிகளில் ரொம்ப பிரமாதமான வெற்றி கிடைக்குங்க. நீல நிறத்தை பயன்படுத்துங்க. நாளைய விசேஷம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆடி மாதம் 18ஆம் தேதி வருதுங்க. நாளைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஆடிப்பெருக்கு நன்னாள் ஆகுங்க. நீர்நிலைகள், காவிரி தாய் ஆகியோரை வணங்கும் மிகச்சிறப்பான நன்னாள். திங்கட்கிழமை அப்படிங்கிறதால சிவபெருமானுக்கும் ரொம்ப உகந்த நாளுங்க. நாளைக்கு காலையில் நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக எழுந்து குளித்து முடிச்சுட்டு நீர்நிலைகளுக்கு போய் வழிபட்டு வீட்டில் சாமி கும்பிட்டு புது முயற்சிகளை தொடங்கினீங்கன்னா தண்ணீர் போல் உங்கள் வீட்டில் செல்வமும் சந்தோஷமும் பெருக்கெடுத்து ஓடுங்க. புது தொழில் தொடங்கிறதுக்கும் தங்கம் வாங்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உகந்த நாளுங்க நாளைக்கு. அன்பிற்கினியவர்களே, ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியையும் எந்த ஒரு குறையும் இல்லாத பெரிய மனநிறைவையும் தரும் ரொம்ப நல்ல நாளாக அமையட்டுங்க. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.